ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கை ஃபிக்ஸ். நான் உங்கள் ஸ்கை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் கொஞ்சம் இங்கே ஓகே தான். அண்ட் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. எல்லா டைமும் இதேமாதிரி சாரி கேட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்கையை கொஞ்சம் மன்னிச்சிருங்கடா. அதனால தான் இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் இன்றைக்கி நம்ம சாங்குக்கு ஒரு அன்ஷார்ட்டை பார்க்க போகிறோம். அப்புறம் மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் ஸ்கை ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக்லாம் போட்டுருங்க. ஸோ ஹெட்செட் முக்கியம் பிகில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, நம்ம டேரக்டாக வச்சுட்டு போகலாமா? ஸ்டாண்டிங் எடுத்த உடனே நீங்களும் ஜங்குக்கோட அம்மாவும் தான் அப்படியே கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு வராரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு டயர்டாக. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவர் அப்படியே அவர் பேக்கை சோஃபாவில் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் கிச்சன் ரூம்லேருந்து சமைச்சிட்ருக்கிறத ஜங்குக் பார்க்குறாரு. உங்கள் பேக் வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு, ஏய் பொன்னடி நாடி வீட்டுக்கு வந்த உடனே கவுக்குறியா? ஐயோ, அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அடி ஜங்குவா யாராவது இருக்காங்களா? இல்லை போய் உடனே ஒன்று பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜங்குக் தான் மெதுவாக அப்படி உங்ககிட்ட வராரு. ஜங்குக்கு தெரியல அவங்க அம்மா அங்கே இருக்கிறது. ஸோ இப்போ டக்குன்னு உங்களை வந்து ஏய் பொன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கத்திடுறீங்க. இப்போ ஜங்குட அம்மா தான், டேய் ஜங்குக், ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ பார்த்தா தெரில என்ன பண்ணிட்டுருக்கேன்னு. நடி சமைக்கிறியா? புருஷனுக்காக சமைக்கிறியா அண்ணா? ஜங்குக்கா கிஸ் பண்ணாதீங்க. நான் கிஸ் பண்ணுவேன். நாடி இது நிக்கா இது நல்லா வள வளன்னு. ஜங்குக்கா ஜங்குக்கா போதும், கொஞ்சம் விடுறீங்களா? ஜங்குக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நவருங்க. உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, வந்துட போகிறாங்க. ஏன்னா அம்மாவா? ஆமாம், உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஏய் நாடி, ரூம்லேயும் ரொமான்ஸ் பண்ண விட மாட்ற, கிச்சன்லேயும் ரொமான்ஸ் பண்ண விட மாட்ற, நான் எங்கே தாண்டி போகிறது? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜங்குக் தான் ஸோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஏய் கொஞ்ச நேரம் ஆட்டாம அசையாம அப்படியே இரு. ஒரே ஒரு ஹக்கு தான், அப்படியே எல்லாம் டச் ஆனா அப்படியே சொர்க்கத்தில் கூட்டு போய் விட்டுரும். கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு டைட்டா. நீங்கள் ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா இருக்காங்க நவருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு எதுவும் கேட்காம அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே நின்றுருக்கீங்க. பொண்டாட்டி என்ன பர்ஃப்யூம்டி யூஸ் பண்ணுறா? எப்படி ஆளை கும்முன்னு இழுக்குது. ஐயோ எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேய் ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். ஐயோ பொண்டாட்டி என்னாடி எங்கள் அம்மா வாய்ஸா சூப்பராக பேசுகிறா. ஆ அப்படியே எங்கள் அம்மாவே நேரில் வந்து நின்று பேசின மாதிரி இருக்குது. ஏன்டி வரே வா, நல்லா டப்பிங்லாம் பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்னது டப்பிங்கா? ஜங்குக் உங்கள் அம்மா பின்னாடி நின்றுருக்காங்க. என்ன உங்கள் அம்மா அப்படின்ட்டு ஆக்ஷனில் காட்டுறீங்க. ஜங்குக் வந்து என்னடி ஏய் என்ன கண்ணை உருட்டி உருட்டி காட்டுற, என்னன்னு சொல்லி தொலை. ஜங்குக் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கா? எத்தனை தடவை சொல்லியிருக்கா உனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து டேரக்டாக கிச்சன் ரூமுக்கு வராத, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு, ஏன்டா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காது பிடிச்சி திருவுறாங்க. மா என்னம்மா? அம்மா விடுமா, காது வலியுது, தெரியாம வந்துட்டம்மா, நீ இங்கே தான் இருக்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கவே மாட்டேன், விடுமா. தெரியாம பண்ணிட்டியா? இது ஒரு தடவை 2 தடவை இல்லை ஜங்குக், இதே தான் 24 வருஷமாக பண்ணிட்டு இருக்க. என்னடா ஸ்கூல் படிக்கும் போதும் அப்படித்தான், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக கிச்சன் ரூமுக்கு ஓடி வந்துடுவா, அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்படிதான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இப்போ அம்மாலாம் கிடையாது, இப்போ ஒய்யன் எனக்கு செஞ்சு தாடி அது செஞ்சு தாடின்னு. ஏன்டா உன்னை திருத்த முடியல ஜங்குக் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் வந்து ஏய் நாடி நான் சிரிக்கிறேன். அம்மா போதுமா, இப்போ எதுக்கு பழைய கதைலாம் பேசிட்டு இருக்க? தெரியாம வந்துட்டேன், தாய்க்குளமே நீ இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக வந்திருக்க மாட்டேன். இப்போ அப்படி நீங்கள் சமைச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் தீஞ்சு போகிற வாசனை வருது. அப்போ ஜங்கோட அம்மா தான், ஒயன் என்ன இது தீஞ்சு போகிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னோட தான் நீங்கள் அச்சிச்சோ அத்தை அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சம் கருகின வாட்டுக்கு இருக்குது. நீங்கள் அது போட்டுட்டு அத்தை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. என்ன கருக விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு
ஆமான்ற மாரி பொறுமையா சொல்றீங்க. அத்த நான் வேணும்னே பண்ணலாம். உங்க பையன் தான் வந்து கட்டி புடிச்சுட்டாரு. அதனால தான் கருகி போயிடுச்சு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜங்கோட அம்மா தான், ம் எனக்கு தெரியும். நல்லா தெரியும். எல்லாமே இந்த பையன் வேல தான். இவன் கிச்சன் ரூமுக்கு வந்தாலே சும்மா இருக்க மாட்டான். எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா வர டிஷ்ஷஸ கெடுத்து விட்டுருவான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குட அம்மா ஜங்கு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஜங்குக்கு அப்படியே உங்கள பார்த்துட்டு, "ஏய் என்னாடி கோத்து விடுறியா? ஆ பின்ன நீங்க ஹக் பண்ணாதனால தானே இப்படி ஆச்சு. நான் என்ன பண்ணா? நீங்க மட்டும் வராம இருந்தா, நான் கரெக்ட்டா செஞ்சிருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். இப்ப ஜங்குக்கோட அம்மா சிரிக்கிறாங்க. "கொப்ப மவளே! ஏய் என்னாடி? நீ பண்ண தப்புக்கு என் மேல பழி போடுறா? என்னாடி? நீ ஒழுங்கா பார்க்கல. ம்மா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். அப்ப நீங்க, "ஹா ஜங்குக் நீங்க தானே ஹக் பண்ணீங்க. நான் சும்மா தானே இருந்தேன். நீங்க தானே வந்து பின்னாடி பேக் ஹக் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் அப்ப சொன்னேன்ல, இந்த மாரி சமைச்சிட்டுருக்கேன். கருகிடும்னு சொன்னேன். நீங்க கேட்கவே இல்ல. அப்ப என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே ஹக் பண்ணீங்க. இப்போ கருகி போச்சு பாருங்க. இப்போ நான் தானே ஜங்குக் அத்தை இல்ல இவங்க தான் ஏய் நான் என்ன என் மேல பழி போடுறா?" அப்படி ஜங்குக் சொல்லும்போது நீங்க, அத்தை அத்தை நான் எதுவுமே பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்கோட அம்மா கிட்ட போறீங்க. ஜங்க் வந்து, "ஏய் என்னாடி? மாமா நான் எதுவும் பண்ணலம்மா. பழியெல்லாம் என் மேல போட்டு அப்படியே நைஸா அவன் பின்னாடி போய் நின்னுக்கிறா பாரு. ஏய் நீ தானே பண்ண. நான் என்னடி பண்ணேன்? ஏய் இங்க வா. எதுக்கு எங்க அம்மா பின்னாடி போய் ஒளியிற? இங்க வா." அப்படின்னு சொல்லி இப்ப ஜங்குக்கு அப்படியே உங்கள பிடிக்க ட்ரை பண்றான். நீங்க ஜங்கோட அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, "ஏய் இங்க வாடி." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க, நான் வரமாட்டேன். அத்தை நான் எதுவும் பண்ணல அத்தை. இவரு தான்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக்கோட அம்மா தான் உங்க 2 பேத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு, அவங்க ஐயோ! இதுங்க 2த்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். அப்போ ஜங்குக்கோட அம்மாக்கு தான் இங்க அப்படியே பிபி பிரஷர்லாம் ஏறுது. அவங்க செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. "போதும் நிறுத்துறீங்களா? சின்ன புள்ளையாட்டு இதுக்கு சண்டை புடிச்சுட்டே இருக்கீங்க. ஆ வயன் இப்படி வா." அத்தை நான் எதுவுமே பண்ணல அத்த. இவரு தான்." அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் அப்படியே அவரோட லிப்ப கடிச்சுக்கிட்டு, "ஏய் நான் என்னடி பண்ணேன்? இங்க வாயேன். நீ கொஞ்சம் கிட்ட வாயேன்." "ஆஹா நான் வரமாட்டேன்." "ஏய் இங்க வாடி." "ஆஹா நான் ஆஹா நான் வரல." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப ஜங்குக்கோட அம்மா தான், "ஜங்குக் போய் ஒழுங்கா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. இப்போ நீங்க அந்த குக் பண்ணத அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கோட அம்மா தான், "பையன் அத வச்சுரு வேற செஞ்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பையனுக்காக காஃபி போட்டு தராங்க. "இந்தா பையன் போய் அவனுக்கு குடு. அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கான். எதுவுமே வேற சாப்பிடல. பசி தாங்க மாட்டான். போய் குடு." அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடுக்குறாங்க. நீங்க, "ஆ அத்தை நானா குடுக்கணும்? நீங்க போய் குடுங்களேன்." "ஆமா நீ தான் குடுக்கணும். நான்லாம் குடுக்க மாட்டேன். நீ போய் குடு." "அத்த போய் குடுவேன்." "ம் சரி." இப்போ நீங்க அந்த காஃபிய வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போறீங்க. ஜங்குக் தான் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஷார்ட்ஸ் மாரி போட்டுட்டு அவரோட பைசெப்ஸ், ஆப்ஸ்லாம் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஃபிட்டா இருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரீங்க. ஆம் ஜங்குக்கா, "என்னாடி? இந்தாங்க காஃபி." அப்படி சொல்லிட்டு காஃபி குடுக்குறீங்க. ஜங்குக் அத பார்த்துட்டு, "காஃபி எதுக்கு? எதுக்கு காஃபி?" "ஆ இல்ல நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்களா? அதான் அத்தை குடுக்க சொன்னாங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. காஃபி குடிச்சா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இந்தாங்க." அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. "ஓ! எனர்ஜெட்டிக்கா இருக்குமா?" "ம். ஆமா ஜமுக்கா. எனக்கு இதெல்லாம் வேணாம்." "அப்புறம் காஃபி வேணும்னா வேற என்ன வேணும்? பூஸ்ட் வேணுமா?" "என்னது பூஸ்ட்டா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." "ஹார்லிக்ஸ்?" "வேணாம்." "பூன் மிட்டாய்?" "வேணாம்." "பின்ன என்னதான் வேணும்?" "ஆ எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லட்டுமா? என்ன வேணும் தெரியுமா?" "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஜங்குக்கு அப்படியே உங்க கிட்ட வந்து அந்த காஃபிய வாங்கி டேபிள் மேல வச்சுட்டு, "எனக்கு இதெல்லாம் விட ஒரு விஷயம் நல்லா எனர்ஜெட்டிக் ஏத்தும்." "என்னது?" "இந்தா இந்த இந்த பஞ்சு மிட்டாய் மாரி இருக்குல்ல இந்த லிப்ஸு, இதுல வந்து இழுத்து அடிச்சு ஒரே ஒரு கிஸ்ஸு அடிச்சா அப்படியே சொர்க்கத்துக்கு போலாம். அப்படியே கிக்கா இருக்கும். சரக்கு அடிச்ச மாரி போதை ஏறும். ஒண்ணே ஒண்ணு சரியா? இழுத்தடிச்சா எனர்ஜெட்டிக் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசிக்கிட்டே கிட்ட கிட்ட வராரு. நீங்க, "ஹா அதெல்லாம் இங்க நடக்காது பாஸ். நவருங்க." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "ஏய் நான் அப்ப தரமாட்டேன்." "ம்ஹ்ம் தரமாட்டேன்." "ஏய் பொண்டாட்டி நீ தரலன்னா என்ன?
நான் இழுத்தடிச்சுக்கிறேன். உன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல. நான் புருஷன்டி. என்னா அத மறந்துட்டியா என்னா? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வராரு. நீங்கா? ஜங்குக்கா நோ. ஜங்குக்கா வேணாம். இன்னைக்கு இன்னைக்கு ப்ரேயருக்கு போணும். நானும் அத்தையும் வேற ஃபாஸ்டிங் இருக்கோம். இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபாஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கிஸ்ஸெல்லாம் அத விட டபுளா தரேன். சரிங்களா? ஏய் ஏய் பொண்டாட்டி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடி. ஒரே ஒரு கிஸ் தான. பொண்டாட்டிக்கு புருஷன் கிஸ்ஸு குடுத்தா, அதெல்லாம் கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டாரு. நான், "ஹா! அதெல்லாம் முடியாது. நான் குடுக்க மாட்டேன். என்னோட ஃபாஸ்டிங் போயிரும் அப்புறம். நான் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து உங்களுக்காக ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன். நீங்க என்ன இப்படி கிஸ் பண்ணி என் ஃபாஸ்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறீங்களா?" "ஏய் ஏய் ஒரே ஒரு கிஸ் தானடி. என்னாடி? ஆ ஆ நோ வே. எதா இருந்தாலும் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் குடுப்பேன். நவருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்லயே கை வைக்கிறீங்க. கை வச்சு தள்ள பார்க்குறீங்க. ஜங்குக் வேற ட்ரெஸ்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாரு மேல. கீழ ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாரா. அவரோட செஸ்ட்ல நீங்க கை வைக்கவும், அவர் அப்படியே உங்களையே பார்க்குறாரு. அது உங்களுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஃபீல் குடுக்குது. அப்போ உங்க மனசுக்குள்ள, வாயன்! ஐயோ! கர்த்தரே! நான் என்ன செய்வேன்? ஆ இந்த பையனோட செஸ்ட் ஆனா இப்படி இருக்கு. ஐயோ! கை எடுக்கவே மனசு வரலையே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே தான் கை வச்சுட்ருக்கீங்க. கை வச்சுட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்க இருக்க பொசிஷன் எப்படி இருக்கும்னா, டோருக்கு பின்னாடி நீங்க சாஞ்சிருக்க மாரி இருக்கும். ஸோ நீங்க அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்ல கை வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்க ஐஸயே. நீங்க உங்களால இங்க முடியல. இப்போ உங்க மனசு கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா, உங்களுக்கு கை எடுக்கணும்னு போல இருக்கு. ஆனா, உங்களால கை எடுக்க முடியல. அதான் உண்ம. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்க போச்சு. நல்லா லாக் ஆயிட்டேன். ஐயோ! ஒயன் இப்போ எதுக்குடி அங்கேயே பார்த்துட்டுருக்க? வெறிக்க வெறிக்க. நீ ஃபாஸ்டிங்ல இருக்கடி ஒயன். எட்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கை எடுக்க போம்போது, ஜங்குக்கு வந்து அவரு கை வச்சு, அப்படியே இழுத்து உங்க கைய அங்கேயே வச்சுட்டுருக்காரு அவரோட செஸ்ட்லயே. ஏய் பொண்டாட்டி! ஹா! என்ன? கை விடுங்க. ஏய் என்னாடி? இப்படி புருஷனோட செஸ்ட்லயே பார்த்துட்டு இருக்க? ஆ! ஹா! ஒண்ணும் இல்ல. என்னாடி? ஆ எப்படி இருக்கு? என்னோட பைசெப்ஸு, என்னோட ஆப்ஸு, ப்ளஸ் என்னோட செஸ்ட்டு. ஆ ஆ அது நல்லாருக்கா? ம். அது என்னாடி? வாய் தொறந்து சொல்லு. ஜங்குக்கா இப்படிலாம் கேட்காதீங்க. நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன்னு தெரியும்ல. வேணும்னே தானே இப்படிலாம் கேட்குறீங்க. ப்ளீஸ் விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே நீங்க அவர தட்டி விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் தான், "ஏய் எங்க போற? ஆ ஹா கைய விடுங்க ஜங்குக். நான் போணும்." "என்னாடி நீ மாட்டு வந்தா, நீ மாட்டு தொட்டா, நீ மாட்டு போயிட்டே இருக்க அசால்ட்டா. ஆ ஹா அது நீ தொட்டுட்ட. நான் தொட வேணாமா? ஹா என்ன? புரியல." "அதான்டி புருஷனோடத நீ தொட்டுட்ட. பொண்டாட்டியோடது புருஷன் தொட வேணாமா?" "ஹா ஜங்குக் அதுக்கு?" "அதுக்கு நான் தொடணும்டி. வா கிட்ட வா." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்கள புடிச்சு இழுக்குறாரு. உங்களோட ஹிப்ஸ்ல கை வச்சு. இப்போ அப்படியே உங்கள பக்கத்துல இழுக்குறாரு. நீங்க "ஹ ஜங்குக்கா வேணாம். நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். என் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணா பார்த்துக்கலாம்." "ஏய் அதெல்லாம் முடியாது. நான் சும்மா ஃபாஸ்டிங்ல இருக்கேன்னு பூச்சாண்டி வேல காட்டுறியா? என்னாடி? ஆ ஜங்குக் வேணாம் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா ஜங்குக் கேட்காம, ஸோ அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து, நீங்க சாரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உங்கள சாரிக்குள்ள விட்டுறாரு. நீங்க அப்படியே ஸ்டன் ஆயி ஜங்குக்க பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே அவரோட டங்க கடிச்சுக்கிட்டே உங்கள பார்க்குறாரு. என்னாடி? நான் அப்படி பார்க்குறேன். கண்ணு 2ம் உருண்டு கீழ விழுந்துற மாட்டுக்கே. அப்படிலாம் பார்க்காத. முட்டை கண்ண போட்டு புளுக்கு புளுக்குன்னு. ஹா ஜங்குக் எடுங்க ஜங்குக். ப்ளீஸ் என் செல்ல பையன்ல, என் தங்க முயல்ல. ஆ எடுத்துறேன். ஆ என் ஃபாஸ்டிங் வேறு ஃபுல்லாக முடிக்கணும். ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் உனக்கு எவ்வளோ நேரம் வேணா நான் உன்னை நீ என்ன? ஆ என்னாடி? ஹ ம் உன்னை எவ்வளோ நேரம் வேணா கோஆப்ரேட் பண்ணுறேன். சரியா சரியா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் வந்து அவரோட கையை சும்மா இல்லாம அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆ அப்படியா? ம். ஆமா. எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பியாடி? ம். எவ்வளோ நேரம் வேணாலும். நீயா விடுற வரைக்கும் நான் கோஆப்ரேட் பண்றேன். ஓகேவா? நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். அப்படியா? ம். ஆமா. நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். நீயா எப்போ போதும்டி, நான் டயர்ட் ஆயிட்டேன்டி அப்படின்னு சொல்றியோ, அது வரைக்கும் நான் வாயே தொறக்க மாட்டேன். இப்போ வேணாமே. என் தங்க முயல்ல.
ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஆ, நீ கெஞ்சும் போது பாவமாக தான் இருக்குது, விடணும்னு தான் தோணுது. ஆனால் இப்போ விட்டுட்டு அப்புறம் அப்புறம் பிடிக்க முடியாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்த போட்டு நல்லா பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஜங் ஜங்குக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் இப்போ இல்லை, அப்புறம் அப்புறம் பண்ணுறேனே, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு வயான் வயான் என்னம்மா பண்ணிட்டு இருக்கா, கீழே வா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். நீங்கள் ஜங்குக்கு அத்தை, கையிடு கையிடு ஜங்குக்கு, ஏய் அவங்க கிடக்குறாங்க நீ வாடி, ஜங்குக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டக்குன்னு அவரோட கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். போயிட்டா போயிட்டா, உனக்கு இருக்குடி, நைட்டு என் கையெல்லாம் சிக்காமையா போயிடுவா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் கிட்டத்தானே வந்தாகணும், உனக்கு நைட் இருக்குடி, நீ சொன்னதை வச்சே உன்னை லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே இப்போது ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே உங்களுக்கு ப்ரேயருக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சாரீ தான் கட்ட போகிறீங்க. அதுக்காக சாரீலாம் எடுத்துகிட்டு அப்படியே குளிக்கிறதுக்காக பாத்ரூம் கிட்டே போகிறீங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு. ஒய் பொன்னடி, குளிக்க போறியாடி? இல்லை, பாத்திரம் விளக்க போகிறேன், வரீங்களா? தோ வந்துட்டேன்டி. ஏங்க குளிக்க போகிறாங்க என்ன? நக்கலா? கம்முன்னு இருங்க, டைம் ஆகிடுச்சு வர அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பெட்லேருந்து ஏஞ்சி உங்கள் கிட்டே வந்துட்டு, பொன்னடி வா 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். ஐயடா ஆளை விடுங்க, அதெல்லாம் முடியாது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், டைம் ஆகிடுச்சு. இப்போ நாடி ரொம்ப நாள் ஆச்சுடி 2 பேரும் சேர்ந்து பாத் பண்ணி, நாடி வாடி. அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா, தள்ளுங்க. இப்போ அப்படி நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே டாப்பை போட்டுக்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. ஏய் பொன்னடி, இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற வாயால் புருஷா உள்ளவாடா அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. டேப்லேருந்து தண்ணி வருது, நின்று போயிடுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஏன்னா ஏன் நின்று போச்சு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை திறந்து பார்க்குறீங்க. இங்கே ஜங்குக் அப்படி பெட்ரூமில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஜங்குக் தான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு ஷோ இவர் வேற இங்கேயே உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, தண்ணி ஏன் வர மாட்டேக்குது? சரி கூப்பிட்றலாமா? ஒய்ஜன் கூப்பிட்றடி, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்கள் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே, என்னாடி? ஜங்குக்கா இங்கே ஒரு நிமிஷம் பாருங்களேன். என்னன்னு சொல்லு. ஜங்குக் இங்கே பாருங்க ஜங்குக். என்னாடி? தண்ணி வரல, ஷவர் நின்றுச்சு. அதுக்கு இப்போ என்னடி, என்ன பண்ண சொல்கிறா? தண்ணி வர மாட்டேதுன்னு சொல்கிறா, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறான்னு கேட்குறீங்க? என்ன ஜங்குக்? அப்புறம் வேற என்ன பண்ணணும்? ஜங்குக்கா அப்போ ஜங்குக் வந்து உங்களை பார்த்துட்டு, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒன்று. என்ன? கிஸ் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்புறம் மேடம் தானா உள்ளே வர வேணான்னு சொன்னீங்க, நான் எப்படி உள்ளே வருது? ஸோ மேடம் கூப்பிடுங்க, கெஞ்சுங்க, நான் வரேன். அதுவும் எப்படி தெரியுமா கெஞ்சணும்? உஷா ப்ளீஸ்டா உள்ளே வா அப்படின்னு கெஞ்சணும், அப்படின்னா தான் உள்ளே வருவேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா என்ன நீ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கா? ஏய் உனக்கு ஹெல்ப் வேணுன்னா சொல்றி, இல்லைனா வேணாம் அப்படியே நின்றுரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கா, ஏய் சரி நான் பண்ணுறேன், புருஷா உள்ளவாயேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே, ஏய் நாடி சுத்தமாக கேட்கல, கொஞ்சம் வேகமாக சொல்லு. புருஷா உள்ளவாயேன். ஏய்
என்ன இதுக்கு மேலே உன் வாய்ஸ் ரைஸ் ஆகாதா? சும்மா நேரத்தில் தான் கத்துறல்ல, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கத்துறல்ல, இப்போ என்னடி? வேகமாக பேசு, கேட்கவே இல்லை. புருஷா உள்ள வா. ஏய் என்னாடி வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சத்தமாக சொல்லு, கேட்கவே இல்லை. ஜங்குக்கா என்ன நீங்கள்? நான் சத்தமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? என்ன பேசாமல் ஒரு மைக் வாங்கி தரீங்களா? நான் வேணா சொல்லட்டுமா? அது கூட நல்லா இருக்கும்டி. மைக் வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே கேட்கும். ஜங்குக்கா ஏய் ஒழுங்கா சொல்றி. நல்லா லவ்வா, ஒரு மாதிரி ஃபீலா அப்படி சொல்றி. லவ்வா சொல்லணுமா? ஃபீலிங்காக சொல்லணுமா? சரி சொல்கிறேன். அது ஏன்டி வாய் அப்படி போகுது? ஒழுங்கா சொல்லு. சொல்கிறேன். சரி கத்தாத சொல்லு. ஏய் நெல்லு அப்படியே அஸ்கி வாய்ஸோட நான் சூப்பராக இருக்கும். அஸ்கி வாய்ஸ்லேயும்? அஸ்கி வாய்ஸ்லேயும். சரி சொல்கிறேன். புருஷா உள்ள வாயேன். அப்படி நீங்கள் சொன்னதுதான் ஒரு மார்க்கமாக உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே வராரு. டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு டவல் தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. என்ன ஜங்குக்கா என்னை பார்த்துட்ருக்கீங்க? சீக்கிரம் தண்ணி வர வைங்க. இரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஷாவர்கிட்ட போய் நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர்? ஜங்குக்கா சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஜங்குக்கா சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு செம்ம சிரிப்பு வருது. பிகாஸ் ஜங்குக் தான் நிறுத்தி வச்சுருப்பாரு தண்ணியை. இருடி கத்தாதடி, காதுக்கிட்டே வந்து கோயின்னு பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் ஷாம்புலாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருப்பீங்க. லைட்டாக உங்கள் கண்ணில் எரியுது. நீங்கள் ஜங்குக்கா சீக்கிரம், என் கண்ணு வேறு எரியுது, ஷாம்பு வேறு உள்ளே போயிடுச்சு, சீக்கிரம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. ஜங்குக் வேறு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் லைட்டாக ஷேக்கன் பண்ணதும் உங்கள் பாடியிலேருந்து அந்த டவல் வந்து அவுந்து விழுந்துருது. நீங்கள் ஐயோ என்ன விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் அப்படி திரும்பி பார்க்குறான். நீங்கள் பாடியில் ஒட்டு துணி இல்லை அப்படி இருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டு வரே வா டே ஜங்குக்கா, என்ன ஒரு கவர்ச்சி படம். டேய் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவங்க 2 ஹேண்ட்ஸை அவங்க செஸ்ட்டை மறைச்சிக்கிற மாதிரியும் அண்டு கொஞ்சம் காலை குறுக்கிட்டு அப்படி நின்றுருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜங்குக் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்களேன் சீக்கிரமா, இல்லைன்னா தண்ணியாவது எடுத்து வந்து ஊற்றுங்க. ஏதாவது பண்ணா நான் என்னடி பண்ணுறது? தண்ணி வர்றதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கா உனக்கு மூளை இருக்கா இல்லையா? நீ இந்த படத்துலலாம் பார்த்தது இல்லையா? இந்த தர்மதுரை படத்தில் கூட வருமே, தமனா குளிச்சுட்ருப்பா, தண்ணி நின்றுடும், சேதுபதி தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று வரல, அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அந்த சீன்லாம் எங்கே நடக்காதுடி, அதெல்லாம் பண்ணால் நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவ, அப்புறம் காட்ட மாட்ட, எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் இப்படி ஒன்றா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு? ஜங்குக்கா என்ன இப்படிலாம் பேசுகிறா? ஆனால் இதுவும் நல்லா தாண்டி இருக்குது. இந்த மாதிரி ஷவர்கிட்ட நீயும் நானும் உடம்புல ஒட்டு துணி இல்லை, கண்ணை முடிக்கிட்டு அப்படியே மேலே அங்கே எங்கன்னு ஷாம்பூ ஸ்னோஸ் அப்படி இப்படின்னு நல்லா தாண்டி இருக்குது. ஆனால் பெட்டில் பார்க்குறத விட இங்கே செம்மையாக இருக்குது. ஜங்குக்கா உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. நான் போய் ஆண்டியே கூப்பிட போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் ஜங்குக் வந்து உங்கள் கையை பிடிச்சி எங்கே போகிறா? ஜங்குக்கா தண்ணி வர என் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜங்குக் அப்படியே உங்களை இழுத்து அப்படியே அவன் வாலில் லாக் பண்ணி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கா நாடி தொண பேசிகிட்டே இருக்கா? எனக்கு அப்படியே ஃபுல்லாக ஏறிடுச்சு. பட் அப்படி பார்த்தோன்னே நீனா லபன்னு வாயை மூடவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே உங்களோட நெக்ஸ்ட்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டே
பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து அவங்க செஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணி உங்கள் செஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவரோட இன்னொரு ஹேண்ட்ஸ் வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் வாலில் அப்படி பின்னாயிட்டீங்க. இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு ஜங்குக்கோட பேக்கில் அப்படியே ரப் பண்ணுறீங்க. அவனோட ஹேர்ஸை அப்படியே பிடிச்சி டைட்டாக பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜங்குக்கா ஏய் ஜங்குக்கா இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட டுவர்ட்ஸில் வராரு. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் கண்ணை மூடி தான் இருக்கீங்க இறுக்கி. ஸோ ஜங்குக் தான் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ உங்கள் பாடியிலையும் அவர் பாடியிலும் ஒட்டு துணி இல்லை, அப்படி எல்லாமே டச் ஆகுது. ஜங்குக்கா 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 நீங்கள் உங்களோட நெயில்ஸை வச்சு அவரோட பேக்கில் அவரோட அந்த பார்ட் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் டச் ஆகுது. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் அப்படி கண்ணை மூடி இறுக்கிட்டு அப்படி ஜங்குக்கா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு கேப் கூட இல்லை, அப்படி போட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கமோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸாக ஹக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா தான் என்ன தண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப்பை போய் திறந்து விட்டுருப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸாக இப்படி தான் நீங்களும் ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு இருப்பீங்க. டக்குன்னு ஷவர்லேருந்து தண்ணி வருது. ஸோ நீங்கள் அப்படி கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் அந்த வாட்டர் அப்படி ஃபால் ஆகுது. ஜங்குக்கா போதும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ ஜங்குக் அப்படியே லைட்டாக நவுத்தி விடுறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு உங்கள் மேலே அப்படியே அந்த வாட்டர்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோ ஆன் ஆகுது. ஜங்குக்கு டாப் டு பாட்டம் அந்த ஃப்ளோ ஆகுற அந்த வாட்டரையும் பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு கீழே அந்த டவல் எடுத்து உங்கள் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஜங்குக்கா போதும் போங்க டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. பொண்ணடி ப்ளீஸ் ஜி, எல்லாம் ஏறிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடுறேன். என்ன சரியா? ஜங்குக்கா ப்ளீஸ் போதும் போங்க டைம் ஆகிடுச்சு சொல்லிகிட்ருக்கால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப கோபமாக சொல்கிறீங்க. ஜங்குக்கா அதை பார்த்துட்டு ப்ளீஸ்டி ஜங்குக்கா நோ போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்பட்டு எப்படியோ ஜங்குக்கா வெளியே அனுப்பிட்டு நீங்கள் ஷவர்லாம் பண்ணுறீங்க. ஷவர் பண்ணும்போது உங்களுக்கு ஜங்குக்கு உங்களோட ப்ரெஸ்ட்டில் அண்ட் உங்களோட ஹிப்ஸு உங்களோட நெக்கில் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி சின்ன சிரிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் ஷவர் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறாரு நீங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ தான் கட்டியிருக்கீங்க. சாரீ கட்டிட்டு அப்படியே நல்லா ஹிப் ரிவல் ஆகுற மாதிரி வந்து நிற்கிறீங்க. அப்படியே உங்களோட ஹேரை நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே உங்கள் பின்னாடி பூசை பார்த்துட்டு அவரால் சும்மாலாம் இருக்க முடியல. ஷோ நான் அப்படி இருக்கா இப்போ அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்று அவரோட 2 ஹேண்ட்ஸையும் கொண்டு வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்ச மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க? அடி சங்கு சக்கரம் போல் சும்மா சுத்தா வைக்கிற ஆள் உன் பின்னாடக காட்டி ஓ மை ட்ரெடிஷ்னல் பியூட்டி. ஜங்குக்கா என்ன பண்ணிருக்கீங்க? ஷாண்டி இப்படி நாளுக்கு அழகாயிட்டே போகிற, அதுவும் உன் ஃப்ரெண்டை விட உன் பேக்கு. ஷாண்டி புருஷனா உயிரோட அப்படியே கொன்றுவியாட்டுக்கே. உன் பேக் அழகை காட்டி அப்படியே சாச்சிட்றடி. ஜங்குக்கா என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன பேசிகிட்ருக்கேனா உனக்கு தெரில நான் என்ன பேசிகிட்ருக்கேன்னு? நான் சாரிடி, நான் கலரு. ஏன் இந்த ஆரஞ்சு கலர் சாரி நல்லா இல்லையா? அது நல்லா இருக்கிறதுனால தானே இப்படி வந்து நின்றுருக்கேன். அது நல்லா இருக்கிறதுனால தானே இப்படி வந்து டச் ஆகிற மாதிரி நின்றுருக்கேன். எனக்கு
எனக்கு இப்போவே அந்த சாரி அவுத்து போட்டு அப்படி ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ரேயருக்கு போகணும் விடுங்க அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. ஏய் புருஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்கோடி. ஆ ஜங்குக்கா நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் ஜங்குக்கா, இதெல்லாம் தப்பு. ஏய் ப்ளீஸ் ஜி ஒரே ஒரு தடவை டி, ஒரே ஒரு தடவை சரியா? ஏய் அது ஒரு பாடி தாங்காதடி பொண்டாட்டி. ஜோகா ப்ளீஸ் ஜோகா, நான் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்கேன்ல, என்ன நீங்கள் கேட்கவே மாட்றீங்க? ஹேய் புருஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்கோடி. அதெல்லாம் முடியாது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜோங்க கேட்காம அப்படியே உங்ககிட்ட கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வராரு. நீங்கள் ஜங்குக்கா வேகமாக தள்ளி விட்டுடுறீங்க. ஜங்குக்கா இன்னும் சொல்லிகிட்டே இருக்கேன்ல நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு, சும்மா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் ஜங்குக்கு உங்ககிட்ட க்ளோஸாக வரும்போது அப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஸோ இது அவனுக்கு புதுசாக இருக்கிறதுனால அவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. முரு என்னாடி நான் தான் கெஞ்சுறேன்ல, தெரியுதுல்ல என்னால் முடியலன்றதானே கெஞ்சுறேன், ஓவராக சீன் போடுற. நான் ஒரு கிஸ் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா இப்போ எதுக்கு இப்படி மூஞ்செல்லாம் சமந்து போச்சு? என் தங்க முயலுக்கு இங்கே வா. ஏய் சி தலை. ஜங்குக்கா என்னாடி அப்படியே ரொம்ப அழகு வலிதுன்னு திமுறா? ஆமாம் ஒத்துக்கிறேன், எல்லாம் அப்படியே பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படியே பார்த்தோன்னே ஏறணும் போல தோணுது. ஒத்துக்கிறேன் ஒத்தா, நீ செம்ம அழகாக தான் இருக்க, நீ செம்ம அழகாக தான் இருக்க சரியா? அதுக்கு நீ இப்படிலாம் புருஷனை பண்ணாத. பாவம்டி, அதுவும் புருஷன் பாவம்லாம் சும்மா விட்டாது. ரொம்ப சீன் போடுற. நானும் எவ்வளோ தாண்டி கெஞ்சிட்டு இருப்பது? நானும் நேற்று நைட்லேருந்து உங்கள்கிட்ட கெஞ்சிட்ருக்கேன், ரொம்ப தாண்டி பண்ணுற. என்னாடி ரொம்ப சீன் போடுற? புருஷன் ஆசையாக தானே கிட்ட வரேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தானே கிட்ட வரேன். ரொம்ப சீன் போடுறல ஜங்குக்கா. அப்படி இல்லை ஜங்குக்கா. அப்புறம் என்னடி? ஏய் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், உன்னை விட ஒரு சூப்பரான பொண்ணு ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு தெரியும்ல. எனக்கு அதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா கால் பண்ணுறதுக்கு? ஜங்கு கூப்பிட்டா எவ்வளோ பெரிய பேரழகு கூட வருவா, தெரியும்ல உனக்கு அப்படின்னோடனே நீங்கள் அப்போ கால் பண்ணுவியா? கால் பண்ணுவேன்டி, கால் பண்ணுவேன். அது எனக்கு 5 மினிட்ஸ் ஆகாது கால் பண்ணி கூப்பிட்றதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்கா எப்படி நான் இருக்கிற ப்ளேஸில் இன்னொருத்தையை வச்சு பார்ப்பியா? ஏய் என்ன டைலாகா? இங்கே பர்றி, நீலினா இன்னொருத்தி போயிட்டே இருப்பான். அப்படியா? சரி ஓகே மிஸ்டர் ஜியான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நானும் நடி நான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஜாங்கோக். நீங்கள் அப்போ நானும் உன்னை விட என்ன விட சொல்லு வயன் சொல்லிடுறி. என்ன சொல்ல முடியலையாடி? அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வராரு. நீங்கள் நானும் உன்னை விட பெட்டராக ஒரு பையன் கிடைச்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு ஏய் உத்தா என்னாடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜங்குக் இப்போ என்ன சொன்னீங்க? ஏய் அதை விட்டு நீ என்ன சொன்னா? நீ என்ன சொன்ன இப்போ? என்னை விட வேறு பாயிண்ட்டு போவியா? போவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களோட வேஸ்ட்டை பிடிச்சி அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கா இப்போ என்னடி சொன்னா? என்ன சொன்னா? என்னை விட பெட்ரா சொல்லுடி. வலிக்குது ஜங்குக்கா, எனக்கு வலிக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ உங்களோட கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜங்கு அதை பார்த்தனதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறான். ஜங்குக்கா அல்றாடா, வலிக்குது அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஏய் பொண்டாட்டி இங்கே பர்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். அவங்க சீக்ஸில் கை வைக்கிறான். போதும் ஜங்குக்கு கிட்ட வராது, தள்ளு அப்படின்றீங்க. ஜங்குக்கு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் தள்ளு ஜங்குக்கா, தள்ளிடு, என்னை விடு
அப்படின்றீங்க. பொண்டாட்டி சாரிடி, சாரிண்ணா, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் சினிங்கிட்டே இருக்கீங்க, தட்டி தட்டி விடுறீங்க ஜங்குக்கா. ஆனால் ஜங்குக்கு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டி சாரிடி, என்ன சொன்ன இப்போ நீ என்ன சொன்ன, பேட் வாய்ஸ்லாம் பேசுகிறல நீ என்கிட்ட, எங்கேருந்து இந்த பழக்கத்தை கற்றுட்டு வந்த, ஹா என்ன மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுற நீ என்கிட்ட, ஹா நான் யார் உனக்கு, ஹா ஏய் பொண்டாட்டி பொண்டாட்டி சாரிடி, அல்லாதடி, ஏய் பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லிட்டாங்கக்கா, என்ன சொன்ன, என்னென்னமோ சொல்கிற, நல்லா நல்லா என்கிட்ட போய் பேட் வாய்ஸில் எங்கேருந்து ஜங்குக்கா கற்றுக்கிட்டு வந்த, ஹா என்கிட்ட பேட் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுற, உனக்கு தெரியும்ல எனக்கு பேட் வாய்ஸ்னால் பிடிக்காதுன்னு, தெரிஞ்ச என்னை ஹர்ட் பண்ணுறதுக்குனே பேசுகிறது தானே நீ. பொண்டாட்டி சாரிடி, சாரி, நீ தான் என்ன ஹர்ட் பண்ணுறது மாதிரி பண்ணா, நான் என்ன பண்ணேன், தான் இப்போ சொன்னியே, நீ இல்லைனா இன்னொருத்தான், போயிடுவாடி, போயிடுவியா, என்னை விட்டு இன்னொருத்தன்ட்டு போயிடுவா, இங்கே பாரு, அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது, நீ ஏன் போகிறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், இந்த ஜியான் ஜாங்கோக் என்றைக்கும் விட மாட்டேன், உனக்கு நான் எனக்கு நீ, புரியுதா, உன்னை என்றைக்கும் எவங்கிட்டையும் பங்கு போட விட மாட்டான், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஜங்குக்கா அதை நானா சொன்னேன் ஃபஸ்ட்டு, நீ தானே சொன்ன, நீ இல்லைனா இன்னொருத்தி என்ன அழகு வலிதா அப்படி இப்படி நீ தானே சொன்ன, நீ தானே ஃபஸ்ட்டு சொன்ன, நீ இல்லைனா இன்னொருத்தின்னு சொல்லி நீ தானே சொன்ன, நானும் ஆரம்பித்தேன், நீ சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன், அது எப்படி ஜங்குக்கா நீ சொன்னால் மட்டும் தப்பு இல்லை, அப்போ நான் சொன்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் பொண்ணுடி பொண்ணுடி அழாதடி, நீ தள்ளு, நான் கூட பேச மாட்டேன், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு தள்ளி விடுறீங்க. ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி பொண்டாட்டிங்க வாயா என்கிட்ட வாயா, நான் வரமாட்டேன், நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட கையை தட்டி விட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி இங்கே பாடுறி, புருஷனை பாரு, ஏய் புருஷன்ட்ட வாயா, நீ தள்ளுன்னு சொல்லிட்டான், அவங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, தள்ளு அப்படியே ஜங்குக்கு தான் அவங்க சீக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் போதும் தள்ளு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி கிஸ் கொடுத்து மயக்க பார்க்குறியா, அதெல்லாம் முடியாது, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு தட்டி விட்டுட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் வயான், என்னம்மா ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும், வயான் என்னாச்சு, எதுக்கு அழுதுட்ருக்கா, ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேகமாக கண்ணை துடைக்கிறீங்க. ஏய் ஜங்குக் என்னடா ஆச்சு, எதுக்கு வயான் அழுறா, ஜி சொல்லாதடி சொல்லாத, அது வந்து அத்தை, ஏய் சொல்லாதடி ஒயன், ஒயன் சொல்லாதடி, சொல்லாதடி, என்னம்மாச்சு, அது, ஏய் பொண்ணடி சொல்லாத சொல்லாதான்னு சொன்னா, ஆண்டி அது கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கை பார்த்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். மா கண்ணில் தூசி வந்துடுச்சுமா, அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி டைம் ஆகிடுச்சுமா, சீக்கிரம் வாங்க, டி ஜங்கு ரெடி ஆகிட்டியா, வா டக்குன்னு, நீ போமா நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் போகிறாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே வேகமாக ரெடி ஆகிட்டு கீழே போயிடுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரும் வராரு. ஸோ இப்போது அப்படியே நீங்களாம் ஃபேமிலியாக ப்ரேயருக்கு தான் போகிறீங்க. ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு உங்கள் பக்கத்தில் நின்றுருக்காரு. அவருக்கு ப்ரேயர் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான் ஜங்கோக். என்ன இவா கண்டு கூட மாட்றா, என்ன தாண்டி அப்படி ப்ரே பண்ணுவ, உன் புருஷன் நான் இங்கே இருக்கேன், என்ன விட்டு, ஏய் பொண்ணாடி இங்கே பாரு, புருஷனா பாரு, எவ்வளோ நேரம் தாண்டி கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டே இருப்பேன், புருஷன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கேன், அவளை பாரு எப்படி உருகி ப்ரே பண்ணுறான்னு, கர்த்தரே இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இப்போ ப்ரே பண்ணிட்டு நார்மலாக அப்படி ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு பொண்ணாட்டி சாரிடி, பொண்ணாட்டி இங்கே பாரு, ஜங்குக்கா கையெடு, பொண்ணாட்டி சாரிடி மன்னிச்சுக்கோண்ணா, சரியா புருஷன் தெரியாமல் பண்ணிட்டான், சரியா ஜங்கா கையெடுன்னு சொல்லிட்டான். கையெடு, எல்லோரும் பார்ப்பாங்க, கையெடு, அத்தை வேறு இருக்காங்க, அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்பாங்க, அப்புறம் நான் சொல்லிவிடுவேன், அப்புறம் ஒன்று தான் திட்டுவாங்க, பரவாயில்லையா
அப்படியே நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஏய் ப்ளீஸ் டி புருஷன் தான் சாரி கேட்குறேன்ல. ஆ ஓ சாரி ஒன்றும் தேவையில்ல ஜங்குக்கா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு இப்போ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு அப்படியே பாவமாக நின்று உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜங்கு கண்டுக்கவே இல்லை. அப்படியே நீங்கள் அவங்க கூட சிரித்து பேசிட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. ஜங்குக்கு மட்டும் பாவப்பட்ட ஜீவன் மாதிரி அப்படியே மூஞ்சி டல்லாக வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்களும் அதையும் பார்க்குறீங்க. அவனை பார்க்க பார்க்க உங்கள் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ முயல் குட்டி பையன் எப்படி சூகமாக இருக்கான் பாரேன். சிவஜன் போய் பேசிடுறி. மாட்டேன். அவன் என்னம்மா வார்த்தைலாம் யூஸ் பண்ணான் என்னை பார்த்து. ஆ அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன். அதெல்லாம் விட இன்னொன்று சொன்னான். நீ இல்லைன்னா இன்னொருத்தி. அப்போ நான் எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். சாருக்கு மட்டுமா வலிக்கும், எனக்கும் தானே வலிக்கும். வஜன் அதெல்லாம் ஒன்றும் அவள்கிட்ட பேச தேவையில்ல. கம்முனிரு. அவன் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே வலிச்சாலுமே அதை வெளியே காட்டாத மாதிரி அப்படியே சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. அப்படி பேசி முடிச்சுட்டு இப்போது ஜங்குக் தான் நீங்கள் காரில் ஏற போகிறீங்க. நாடி புருஷனை மடிக்க மாட்டியா? ஜங்கு அப்படியே பார்க்குறாரு. இப்போ ஜங்கோட அம்மா தான் டேய் டைம் ஆயிடுச்சுரா வாடா வந்து கார் எடு அப்படின்றாங்க. ஜங்க் மட்டும் வெளியே நின்றுட்டு உங்களை பாவமாக பார்க்குறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அப்படியே உள்ளே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ உள்ள வந்துட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அது ஒரு நைட் டைம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரேயர்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே காரை விட்டு வேகமாக நடந்து போகிறாரு. எங்கே போகிறான் இவன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அப்போது நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. ஜங்குக்கு போயிட்டு உங்களுக்காக அப்படியே ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பின்னாடி தாடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா ஜங்குக்கு அப்படியே வாங்கிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே வாங்கிட்டு அப்படியே தான் வச்சுக்கிறீங்க. தலையிலலாம் வச்சுக்கவே இல்லை. அப்படியே கையிலே வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் செம்ம கோவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. அவர் வாங்கி கொடுத்ததை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வீட்டில் இருக்க ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா டின்னர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போது அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு பொண்ணுக்கு புருஷன் இந்த மாதிரி பூ வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த பூவை தலையில் வச்சு விடணும். வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அப்படி பார்க்குறாரு. இல்லை நீ என் மேலே கோவமாக இருக்க, நான் எப்படி வச்சு விட்றது? பின்ன நீ பண்ண வேலை அப்படி, அதனால தான் கோவமாக இருந்தேன். மற்றபடி உன் மேலே கோச்சிக்கணும்னு எனக்கு ஒன்றும் இன்டென்ஷன்லாம் கிடையாது. நீ அப்படியே என்கிட்ட சாரிடி பொண்ணுட்டின்னு சொல்லும் போதெல்லாம் ஐயோ சரி மன்னிச்சிடலாம் புருஷன் பாவம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அது உனக்கு பத்தாது. நீ என்னதான் வாயடிச்ச. அதுக்கு தான் கொஞ்ச நேரம் உன்னை விட்டு பிடிப்போன்னு உன்னை கெஞ்ச விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போது புருஷன் மேலே கோவம் இல்லை. கோவம்லாம் இல்லை, போயிடுச்சு. குப்பமாவளே கேடிடி, நீ கேடிதான், சத்தியமாக கேடிதான். நீ என்ன கிரிமினல் வேலை பண்ணுற நீ? உனக்கு நான் கெஞ்சணும், அதை நீ பார்க்கணும். அதானே உங்ககிட்ட வந்து சாரின்னு சொல்லும் போதும் அப்படியே உள்ள குழுன்னு இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு ஜம்க்கு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் இப்போது நீ எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு விடுறியா இல்லை இந்த ஃப்ளவர்ஸா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஜங்குக்கு வந்து கொடு நானே வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸை வாங்கி அப்படியே உங்களுக்கு வச்சு விடுறாரு. நீங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணி ஜங்குக்கு பார்த்து கேட்குறீங்க. நாடி இப்படி கேட்டா செம்மையாக இருக்குது. இந்த உலகத்திலே கொடுத்து வச்சவன் நானாக மட்டும்தான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு தங்க சிலை. வாடியன் தங்க சிலை, நீ இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை. என் ஜோடிய நீ நிற்க இல்லை, வேற என்ன வேணும் வாழ்க்கை இல்லை. என்ன இந்த வாயால் தங்க சிலைலாம் சொல்கிறீங்க? கொஞ்சத்துக்கு முன்னாடி இந்த வாயால் என்னென்ன சொன்னீங்க? நீ அழகில்ல அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்கள, இப்போ என்ன எப்படிலாம் சொல்கிறீங்க? போதும்டி போதும், தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் இதை சொல்லிட்டேன் சரியா? அதுன்னு சும்மா இதையே காரணம் காட்டி புருஷனை கெஞ்ச விடாத என்ன? அது ஜங்குக்கா. நான் வைக்கப்படுறியா? ஐயோ என் முன்னாடி வைக்கலாம் படுறாளே, என் முன்னாடி என் பாரு இப்படி கிஸ் வச்சு அப்படிடும். ஜங்குக்கா போதும், ரொம்ப லவ்ஸ் மூடாக இருக்குது, நம்ம ஹாலில் இருக்கோம் தெரியுதுல்ல. வாடி அப்போ பெட்ரூமுக்கு போகலாம். ஜங்குக்கா என்ன?
ஏய் அண்ணா மறந்துட்டியா அண்ணா, நீ தானே சொன்ன நான் எவ்வளோ நேரம் வேணால் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அப்படின்னு நீ சொன்னல்ல. ஆமாம் சொன்னேன். அப்புறம் என்னடி, அதான் ஃபாஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, பின்னவா போய் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜங்குகா வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாமே. ஏய் இங்கே பாரு, நீயா வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் ஜஸ்ட் ஒரு 5 ரவுண்ட்ஸில் முடிச்சிருவேன். எனக்கு கெஞ்ச விட்டான்னு வச்சுக்கோ அவளே, உன்னை நைட்டு ஃபுல்லாக 2 நாளைக்கு நடக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவேன். பரவாயில்லையா? ஆ ஜங்குகா, இப்போ நீயா வரியா இல்லை நான் பிடிச்சி கடிச்சு இழுக்கவா? ஆ ஏய் பாடி. அப்படியே ஜங்குகோங்களா பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பாடி ஏன் தங்காசலா, நீ இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிடுறாரு. சரி ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜிமின் ஒன் ஷாட்டில் சந்திப்போம். பாய்.